நியூயார்க் நகரத்திற்கு ஐநாவினுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவோ எதற்காகவோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்தால் அவரை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்திலே அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு இன்றைக்கு மிக தெளிவாக வெளியாகி இருக்கிறது. ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கிறார். நியூயார்க் மேயருக்கு நியூயார்க்குக்கு வரக்கூடிய ஒரு வெளிநாட்டு தலைவரை கைது செய்வதற்கான அதிகாரம் சட்டபூர்வமாக இல்லை என்பதால் நியூயார்க் மேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அமெரிக்க அரசு அவரை கைது செய்ய வேண்டும். காரணம் என்ன? காசாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொன்று குவித்து லட்சக்கணக்கான மக்களை ஊனமுற்றவர்களாக மாற்றி காசாவை மொத்தமாக அழித்து நாசமாக்கிய இன அழிப்பு குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். அமெரிக்காவில் 5 ஒருவர் அமெரிக்கா ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது குடியரசு கட்சியாக இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு எதிர்வருகிற தேர்தல்களில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு மிக முக்கியமான 2 செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே ஒன்று என்னன்னா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப பரபரப்பான அறிவிப்பாக இருக்கிறது. சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற மிக முக்கியமான ஒரு அமைப்பாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருக்கிறது. இந்த அம்னஸ்டியினுடைய கடந்த காலங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா எதை சொன்னாலும் கேட்கிற விதமாக செயல்பட்டு வந்தவர்கள் தான். ஆனால் பிற்பட்ட நாட்களில் காசாவில் நடந்த அநியாயங்களுக்காக குரல் கொடுக்கிற அளவுக்கு அவர்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு வழிவிட்டு இருக்கிறது என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு தான் சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ஆராய்ச்சி, அதே போன்ற பரிந்துரைகள், கொள்கைகள் மற்றும் பிரச்சாரங்களுக்கான மூத்த இயக்குநராக செயல்படக்கூடிய எரிகா குவேரா ரொசாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நியூயார்க் நகரத்திற்கு ஐநாவினுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவோ எதற்காகவோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்தால் அவரை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்திலே அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு இன்றைக்கு மிக தெளிவாக வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைவரை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்கிற அழைப்பை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் நியூயார்க் நகர மேயராக இருக்கிற ஜஹரான் மம்தானியினுடைய கருத்துக்களை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எதிரொலித்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜஹரான் மம்தானி தான் இந்த கருத்தை வலியுறுத்தினார். வைரல் கண்டென்ட்டாக அவருடைய இந்த வார்த்தைகள் மாறி இருக்கிறது. ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கிறார். நியூயார்க் மேயருக்கு நியூயார்க்குக்கு வரக்கூடிய ஒரு வெளிநாட்டு தலைவரை கைது செய்வதற்கான அதிகாரம் சட்டபூர்வமாக இல்லை என்பதால் நியூயார்க் மேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அமெரிக்க அரசு அவரை கைது செய்ய வேண்டும். காரணம் என்ன? காசாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொன்று குவித்து லட்சக்கணக்கான மக்களை ஊனமுற்றவர்களாக மாற்றி காசாவை மொத்தமாக அழித்து நாசமாக்கிய இன அழிப்பு குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த அறிவிப்பை ஜஹரான் மம்தானி முழுவதுமாக ஐநாவுடைய சாசன அறிக்கைகளை மேற்கோள் காட்டி விடுத்திருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அமெரிக்க அதிகாரிகள் மனித உரிமைகளை நிலைநிறுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும், சட்டத்தின் ஆட்சியை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ரொசாஸ் என்கிற அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய அதிகாரி வெளிப்படையாகவே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த அறிவிப்பை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் காசா மீதான இஸ்ரேலுடைய இனப்படுகொலை யுத்தத்தின் போது போர்க்குற்றங்கள் செய்ததாக பெஞ்சமின் நெதன்யாகு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 2024 நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. எனவே சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியாணை அறிவிப்பை மதித்து அமெரிக்கா அவரை கைது செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. குடியரசு கட்சி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு பேரிடியாக இந்த ஈரானுடைய வார் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் 5 ஒருவர் அமெரிக்கா ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது குடியரசு கட்சியாக இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு எதிர்வருகிற தேர்தல்களில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா
அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பு என்பது மொத்தமாக பாதி அளவுக்கு குறைந்திருக்கிறது ஈரான் யுத்தத்தால். ஈரான் அவங்களால் அழிக்கவும் முடியல, ஈரான் ஆட்சியை மாற்றவும் முடியல, ஈரான் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றவும் முடியல, எதையுமே முடியல. அதே நேரம் ஆயுதங்களும் மொத்தமாக குறைந்திருக்கிறது. இது எதிர்காலங்களில் சீனா தைவான் மேல ஒரு பெரிய யுத்தத்தை தொடுத்தால் அமெரிக்காவால் தைவானை காப்பாற்ற முடியாமல் போகும் என்கிற அளவுக்கு ஆபத்தாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் ஈரானோடு அமெரிக்கா சண்டை பிடிப்பது சாத்தியப்படாது. ஏன்னா ஆயுதம் மொத்தமாக இழக்க முடியாது. பாதிக்கு மேல நம்ம இழந்துட்டோம், இன்னும் இழந்தோம் என்று சொன்னா மிகப்பெரிய அழிவு நமக்கே காத்து கொண்டிருக்கிறது என்கிற விதமாக இந்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். பென்டகனுடைய முன்னாள் அதிகாரியாக இருக்கக்கூடிய மார்க் ஹான்சியன் அல் ஜசீராவிடம் பேசும்போது தரவுகளோடு இந்த செய்திகளை விவரிக்கிறார். ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்கா அதிக ஆயுதங்களை பயன்படுத்தியதால் மற்ற இடங்களில் அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராட வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரி மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்கு எதிராக பெரும் அளவில் ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்துகிறது. அதே போன்று மேற்கு பசிபிக் யுத்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய 7 வகையான ஆயுதங்களை மொத்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி இருக்கிறோம். அந்த ஆயுதங்களில் 1/3 முதல் பாதி வரையிலான ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தி விட்டது. எனவே பாதிக்கு மேல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதனால பெரிய ஆயுத பற்றாக்குறை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஆயுத கையிருப்பு ஈரான் யுத்தத்திற்கு முந்தைய நிலையை அடையிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் எடுக்கும். இப்படி ஒரு பெரிய பின்னடைவை நோக்கி போயிருக்கிறோம். இது பலவீனமான சூழலை அமெரிக்காவுக்கு உண்டாக்கும். அமெரிக்காவுக்கு பலவீனத்தை உண்டாக்குறது மட்டுமல்லாம தைவான் மேல ஈரான் தாக்குதல்களை தொடுத்தால், இப்பொழுது உக்ரைன் மேல ரஷ்யா நடத்துகிற தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் தைவானை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி பென்டகனுடைய அதிகாரி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கு. எனவே ஈரான் வார்ல ஜெயிக்குதுன்னா சும்மா ஜெயிக்கல, மல்டியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அமெரிக்காவுடைய ஆயுதங்களை ஜீரோ பண்ணிக்கிட்டே வர்றாங்கிறத தெளிவாக புரிய முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விழா நடக்கிறது என்பதை தொடர்ந்து மணிந்திருங்கள். ரஸ்மின் பைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.